ஹாய் கைஸ், இனி பரோட்டா சாப்பிட்ணுன்னா ஹோட்டல் போகணுங்கிறதே இல்லை. நம்ம வீட்லேயே கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். எம்டி சால்னா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மாவு பிணைஞ்சு எடுத்துருக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். கூடவே உப்பு, சர்க்கரை, கொஞ்சம் பால். நீங்கள் பாலுக்கு பதிலாக முட்டை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு நல்லா டைட்டாக பிணைஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் பாத்திரத்தில் பிணையிறத விட இந்த மாதிரி கிச்சன் டாப்பரில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பிணைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி அழுத்தி 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 தேய்க்கிறதுக்கும் பிணையறக்கும் பரோட்டா அடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அதனால் பாத்திரத்தை விட இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த பக்குவத்தில் மாவு பிணைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே எண்ணெய் தேய்ச்சி ஈரத்துணி இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி போட்டு மூடி ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வச்சிடணும். மாவு எந்தளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். ஒரு ஈவினிங் போல் நாங்கள் சால்னா வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினது ஒரு 3 தக்காளி போட்டுக்கிறேன். கூடவே கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். வெங்காயம், தக்காளி வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். வதங்கி விட்டு நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், சோம்பு, கசகசா, கேஷ்யூ, இதோட ஹீரோவே வேர்க்கடலை தான். வேர்க்கடலை போட்டால் மட்டும்தான் அந்த சால்னா ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட்டு வரும். போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி வதங்கினதும் கூட அதுக்கு தேவையான மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்னா தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. ஃபைனலாக உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பார்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்து பச்சை வாசம் போகும்போது மல்லி இலை, புதினா இலை 2ம் சேர்த்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு இறக்கிட்டால் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா ரெடி. நீங்கள் இது கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இனி சால்னா வச்சோடனே நான் பரோட்டா போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி மாவு பிடிச்சி எடுக்கணும். நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி கையில் உருட்டினீங்கன்னா மைதா மாவு உருளாது. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் மாவு நல்லா உருண்டை உருண்டையாக நல்லா வரும். இந்த மாதிரி எல்லா மாவும் உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா மறுக்க ஒரு துணியை வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். எப்போ போடுறோமோ அப்போ எடுத்து தேய்ச்சி போட்டுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த கையை வச்சு இந்த சும்மா குட்டி குட்டியாக தட்டி எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி உருட்டுறதுல உருட்டினாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த மாதிரி அடிக்க தெரிஞ்சோன்னா அடித்தாலும் சரி, அது உங்களோட சாய்ஸ். ஆனால் இந்த மாதிரி அடிச்சுட்டா பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இப்படி அடிக்க வருது அப்படின்னா மாவு நல்லா பக்குவமாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி அடித்து ரோல் பண்ணி லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி வச்சிடணும். எப்போ நம்ம கல்லில் போடுறோமோ அப்போ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். இல்லைன்னா கையிலே தட்டுறதுனாலும் தட்டிக்கலாம். நல்லா கல் காஞ்சோன்னா ஒரு 2 பரோட்டாவாக நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். இல்லைன்னா வெளியில் கருகிரும், உள்ளே வேகாமையே இருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 பரோட்டா ஒன்றா போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம கையை வச்சு நல்லா பரோட்டா அடித்து எடுக்கணும். பார்த்துருப்பீங்க ஹோட்டல் எல்லாம் அடிக்கிறது. இந்த மாதிரி அடித்து எடுத்தால் மட்டும்தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது. பிச்சா சூப்பராக வருது. நல்லா உடஞ்செல்லாம் போகாமல் நல்லா இழுத்தா நல்லா வருது. இதுதான் பக்குவம். நல்லா சால்னா ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாய்.